நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 31ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளை வழிபடுவது நல்லது. திதி இன்று இரவு 8:14 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று காலை 9:30 வரை சித்தம், பின்பு சாத்தியம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். கரணம் இன்று காலை 8:24 வரை வணிசை, பின்பு இரவு 8:14 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று காலை 7:07 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இரவு 6 முதல் 7:30 வரை. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான சூரிய உதயம் நேரம் காலை 6:04. அயனம் தக்ஷணாயனம், ருது கிருஷ்ண ருது. கிரக நிலைகள்: மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான். சிம்மத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி கும்ப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ நாகதேவர்களை வழிபட சர்வ தோஷங்களின் வீரியம் குறையும். விரதாதி விசேஷங்கள்: நாக சதுர்த்தி. இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? குருமார்களை சந்திக்க நல்ல நாள். விவசாய வேலைகளை செய்ய சிறந்த நாள். வாகனம் சார்ந்த பணிகளை செய்ய உகந்த நாள். வழக்கு தொடர்பான பணிகளை பார்க்க நல்ல நாள்.
இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. இரவு 10:24 முதல் 12:05 வரை காலை மேஷ லக்னம், 12:06 முதல் 1:59 வரை ரிஷப லக்னம், காலை 2 மணி முதல் 4:01 வரை மிதுன லக்னம், 4:06 முதல் 6:17 வரை கடக லக்னம், காலை 6:18 முதல் 8:23 வரை சிம்ம லக்னம், காலை 8:24 முதல் 10:23 வரை கன்னி லக்னம், 10:24 முதல் மதியம் 12:23 வரை துலாம் லக்னம், 12:24 முதல் மதியம் 2:29 வரை விருச்சக லக்னம், 2:30 முதல் மாலை 4:41 வரை தனுசு லக்னம், 4:42 முதல் 6:47 வரை மகர லக்னம், 6:48 முதல் இரவு 8:41 வரை கும்ப லக்னம், இரவு 8:42 முதல் 10:23 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். 108 முறை ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி 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 என்று வழிபடுங்கள். வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேட்பதால் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், வாழ்க்கையின் நிலை உயரும், வருமானம் கிடைக்கும், ஆத்ம பலம் பெருக்கும், சூரிய பகவானுடைய அருள் நிறைந்த ஒளி நிறைந்த அனுகிரக கடாட்சம் சித்திக்கும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான அஷ்டகத்தையும் கேட்கலாம். பாராயணம் செய்வது கேட்பது மிக மிக நல்லது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கு உண்டான தானியம் கோதுமை அல்லது திணை வைத்து நீங்கள் வழிபட்டால் கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக்கும், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், பிதிரு தோஷங்கள் நீங்கும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், உடலில் நல்ல எலும்பு பலம் பெறும், விட்டமின் டி என்று சொல்லக்கூடிய சக்தி அதிகரிக்குமாக சூரிய பகவானை விட்டமின் டிக்கு காரணமாகிறார், காரணத்துவம் பெறுகிறார். ஆக நல்ல ஆத்ம பலம், ஆத்ம சந்தோஷம் கிடைக்க ஸ்ரீ சூரிய பகவானை, ஸ்ரீ சூரிய நாராயணரை, ஸ்ரீ சிவ சூரியனை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகள் ஒன்று சேர்ந்தே கிடைக்கும், பலம் பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை. ஆன்மீகம் மற்றும் வாஸ்து வழிமுறைகள். பச்சை நிற பையில் சில ஏலக்காய்களை பச்சை நிற துணியில் கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம். மேஷராசி அன்பர்களே, புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. யாராவது ஒரு நபர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நடக்கும். இந்த இன்ட்ரடக்ஷன் மூலமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில சில விஷயங்கள், இருவருக்கும் உள்ளான ஒரு பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமாக நடக்குங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்ல மற்றவங்களோட நீங்க ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அதே போல புது நபர்களிடத்துல இருந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு சிறு துளியாக இருந்தாலும் அவை பெருவெள்ளமாக கருதக்கூடியவர்கள் நீங்கள். ஆக இந்த நாளில் புதிய வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. 2 வீலரா இருக்கட்டும் அல்லது கார் சம்பந்தமான வாகனங்கள் வாங்குவது, வியாபாரம் தொடர்பாக கூட சில வண்டி வாகனங்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. மனசுல புதுவிதமான லட்சியங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற ஒரு துடிப்போடு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் என்பது உண்டாக்கும். குழப்பங்கள் இருக்காது.
பிறருடைய நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுங்க, புதிய தெளிவை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆக கற்பனை சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு, மீடியா துறை மட்டுமல்லாது நிர்வாகத்துறையில இருக்கிறவங்க, அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள், அரசாங்க துறையில் பணிபுரிபவர்கள், வங்கி தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், தொழில் துறையாக செயல்படக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு லாபமான அமைப்பு இருக்கிறது. ஏற்றம் பெறக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லலாம். காதலர்களுக்கு ஒருமித்த கருத்து அதிகரிக்குங்க. இன்றைய நாள் இருவருக்கும் உள்ளான ஒரு அன்பு பாசத்தை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். தீர்க்கமாக இருந்து தன்னம்பிக்கையுடன் செயல்களில் வீரநடை போடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக உங்களுடைய ராசிப்படி மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்கள்ல கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். படிப்பின் மீதான ஒரு தனி ஆர்வத்தின் காரணமாக உயர்ந்த ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகம். வியாபார அமைப்பு தொடர்பாக புது நபர்களுடைய ஆர்டர்கள் ஏற்படலாங்க. முயற்சிகள் கைகூடி வந்து சேரலாம். ஆக இந்த நாள் விடுமுறை நாட்கள் என்பதால் சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது. அதே போல மாலை நேரங்கள்ல 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணுங்க. அவசியமாக மிஸ் பண்ணாம ஒவ்வொரு வாரமும் மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின்படி சில தொந்தரவுகள், சில உடல் உபாதைகள்லாம் நீக்கணும், நட்டங்கள் தவிர்க்கப்படணும்னா துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும், ஓரளவுக்கு நல்ல பலனை பெற முடியும். கனிவாக்கு இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உறவுகள் வழியில நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாக்குங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஏதாவது ஒரு விதங்கள்ல யோசனை இருந்து கொண்டே இருக்குங்க. ஆக நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில சூரியனை இன்றைய நாள் நீங்கள் வழிபடுவது அவசியம். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியே சூரிய பகவான் தான். ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் வழிபாடு செய்கிறது. கோதுமையினால் ஆன உணவுகளை தானமாக கொடுத்தாலும் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்வீர்கள். பிள்ளைகளுடைய சந்தோஷம்தான் உங்களுடைய சந்தோஷம் என்று வாழக்கூடியவர்கள் நீங்கள். ஆக பெற்ற பிள்ளைகளை எந்த நிலையிலும் கைவிட்டு விடாதவர்கள். அவர்களுடைய வளர்ச்சியை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குங்க. நெருக்கமானவங்க கூட உங்களுக்கு உதவி செய்யலாம். இதனால மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிர்பாலின மக்களுடைய ஆதரவு என்பது அதிகமாகவே இருக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் குடும்ப நபர்களோடு ஆனந்தமும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் உங்களுடைய மனநிலையில் சில ஆறுதல்கள் உண்டாகுங்க. வாகன பயண நேரங்கள்ல மட்டும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். கையில் எப்பொழுதுமே வண்டிக்குண்டான லைசன்ஸை வைத்திருப்பது. அபராதத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவசர கதியில் வெளியே செல்லாதீர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதனுடைய ஆழ்தன்மைகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். புதிய பொருட்களை வாங்குறது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க. உதவிகள் பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. சொத்துக்கள் தொடர்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்கிவிடும். வியாபாரத்துல அனுகூலமான பலன்கள் ஏற்படலாங்க. பரம்பரையாக செய்யக்கூடிய சில தொழில்களில் முன்னேற்றங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் கவனமாகவும் விவேகத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். வாகன பரிமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கலாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களிலும் சிந்தித்துதான் செயல்படணும். அவசரப்பட வேண்டாம். வேலை விஷயமாக தேடல் தொடர்பான நிலைகள் இருக்கிறவங்களுக்கு குழப்பங்கள் சில நேரங்கள் வந்து போகலாம். முறையாக வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான வேலைகள் நியமிக்கப்படலாம். அதற்குண்டான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்வது நல்லது. காதலர்களுக்கு மன ஒற்றுமை நிறைந்த நாளாகும். வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. வீட்டினுடைய குணநலன்கள் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களுடைய எண்ணத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுவீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரிகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணும். குரு சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக குணநலம் பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, புரிதல் உண்டாகுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறை பெறுவீர்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் கைகூடி வரலாங்க. வேலைகள் மிக சிறப்பாகவே நடக்கும். எதிர்பார்த்த விதத்தை விட எதிர்பாராமல் நல்ல பலன்களை மேன்மையாக பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியூர் தொடர்பான பயணங்களால அனுபவங்கள்ல அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே மிக சிறப்பாகவும் ஸ்ரத்தையோட செய்து முடிப்பீங்க. இதுவரையில
சம்பாதிக்காத பணத்தை இந்த கால தருணத்தில் சம்பாதித்து வைப்பீர்கள். பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம் ஏற்படலாங்க. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தெரியாத விஷயங்களை கூட பிறர் மூலமாக அறிந்து கொண்டு செய்வீர்கள். கலை நுணுக்கம், கலை ஞானம் என்பது அதிகரிக்கும். கலை சார்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் கூடுதலாக இருக்குங்க. வித்யாகாரகனான புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நீங்களாக எதையுமே சிந்தித்துதான் செயல்படுத்துவீர்கள். புத்தி கூர்மை நன்றாக இருக்குங்க. எந்த வேலைகளை எந்த நேரத்தில் செய்தால் எப்படி செய்தால் பலன் கிடைக்கும் என்கிற சூக்ஷமத்தை உணர்ந்தவர்களாக நீங்க இருப்பீங்க. ஆக நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டு செய்வீர்கள். பதட்டம் இருக்காது. எந்த விதமான பரபரப்போ ஆர்ப்பாட்டமோ இல்லாமல் வேலைகளை மிக அமைதியாக செய்து முடிப்பீர்கள். எல்லா வேலைகளையுமே சைலண்டாக இருந்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்குங்க. வீட்டில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல கைகூடி வரலாம். புது வீடு கட்டக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய கனவு இல்லத்தை விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கட்டி முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிதாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் சொத்து என்பது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்குங்க. வரவேண்டிய இடத்துல இருந்து வரக்கூடிய பணமும் எதிர்பாராத இடத்துல இருந்து வரவேண்டிய பணமும் உங்களை திக்குமுக்காட செய்ய வைக்கும். மிதுன அன்பர்களே, நாலா பக்கமும் பணம் வரக்கூடிய நிலைகள் இருக்கிறது. நடக்காத வியாபாரங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. தொழில் நிமித்தமாக முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். கூட்டாளிகளுடைய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை உண்டு பண்ணி தருங்க. எடுத்த காரியத்தை மிக திறம்பட செய்து முடிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில குதூகலமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். விடுமுறை நாட்கள் வெளி இடங்களுக்கு பயணப்படுவீர்கள். சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று வருவதால் இன்னும் கூடுதலான ஒரு மன மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வரவுகள் என்பது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆரோக்கியத்துக்கு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இன்பமயமாக மகிழ்ச்சியாக இந்த நாளை மிக சிறப்பாக அனுபவிப்பீர்கள். காதலர்களுக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட கைகூடி வரலாங்க. எண்ணங்கள் அழகாக்கும் பொழுது வாழ்க்கையை அழகாக்கும். அது போலத்தான் உங்களுடைய அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடக்கும். ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதன் ஓரையில முயற்சிகள் செய்யலாங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், தொழில் சார்பான விஷயங்கள், நிலம் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூட நல்ல ஆதாயமான ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆக இந்த ஒரு ஹோரையில நீங்க எடுத்து காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கேற்றபடி பலன் உண்டு. குரு சுக்கிர ஓரையில சுபக நிகழ்ச்சிகள்லாம் துவங்கலாங்க. நல்ல பலன் ஏற்படும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரேஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வருங்க. நட்சத்திர பலன்கள் மிருகசிரேஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வருங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். கடகராசி அன்பர்களே, பொழுது மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான வேலைகள்ல முன்னேற்றமான வாய்ப்பெல்லாம் ஏற்படுங்க. எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய நிலையில மாறி படிக்காமல் பாதியிலேயே விடுபட்டவங்க கூட இந்த காலகட்டத்துல மீண்டும் தொடரலாங்க. படிப்புல இருந்த விரக்தி எல்லாம் மாறி ஒரு ஆர்வம் என்பது உண்டாக்குங்க. இதுவரையில நீங்கள் எடுத்த முயற்சிகள் கல்வி சம்பந்தமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. புனிதமான ஒரு நாள். கடகராசி அன்பர்களுக்கு சிந்தனையின் போக்குல மாற்றங்கள் ஏற்படலாங்க. உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களுடைய அறிமுகம்லாம் ஏற்படும். தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. இந்த நாள் விடுமுறை நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் வெளியிடங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான பயணங்களுக்கு மேற்கொள்வீர்கள். சுற்றுலா செல்லக்கூடிய நிலையும் அதே போல இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு நேரத்தை குடும்ப நபர்களோடு மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள். வீட்டில் நடக்க வேண்டிய சில மங்களகரமான சுபகாரியம் தொடர்பான விசேஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பேச்சுவார்த்தைகள் சகஜமாக இருக்குங்க. உங்கள் மனதில் இருந்த கவலைகள், சில கஷ்டங்கள்லாம் மறைந்தே விடும். மன அமைப்பு சீராகவும் மகிழ்ச்சியாக காணப்படக்கூடிய நாள். இந்நாளில் சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை கூட உருவாகலாங்க. புதிதாக ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்தின் அமைப்பு காரணமாக புதிய ஆடைகள் வாங்குவது, பொருட்கள் வாங்குவது, கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவது, எப்படி வீட்டை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீர்கள். எப்பொழுதும் வீட்டை சுத்தம் செய்து பராமரித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். கடகராசி என்பர்களே, உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் குறைத்துக் கொள்ளுதல் நல்லது. தடைப்பட்டு வந்த பணவரவுகள் கூட மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குணம் அறியாமல் விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். நண்பர்களுடைய வட்டாரம் பெருகுங்க. பழைய சிநேகிதர்களை சந்திக்கக்கூடிய நிலை உருவாக்கும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். வாழ்வாதாரம் என்றால் என்ன என்கிற மன அமைப்பு, வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் நீங்கள் சிந்திப்பீர்கள். உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. உங்களுடைய குடும்ப நபர்களிடம் நல்ல ஆதரவாக இருப்பீர்கள். அவர்கள் விரும்பின விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும்
பிள்ளைகளுக்குண்டான தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சில பங்கீடு தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறைந்துடுங்க. ஆதரவாக இருப்பவர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு நிலையை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். ஆக இந்த நாள் முயற்சிகள் அதிகமாகவே மேம்படுங்க. வியாபாரம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கலாம். தொழில் முன்னேற்றத்திற்குண்டான செயல்களில் ஈடுபடுவீர்கள். வரவு என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால சேமிக்கக்கூடிய வழக்கத்தையும் அதிகரித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பணத்தை செலவு செய்வதில் கெட்டிக்காரர்கள் நீங்கள். கடக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி காதலர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் எண்ணிய காரியங்கள் முடிக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சுக்கிர ஓரையில கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே கருத்து வேறுபாடுகள் குறைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க்கை வளமுடன். சிம்மராசி என்பவர்களை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொள்வீர்கள். சரிவர வியாபாரம் நடக்கவில்லையே என்கிற மனக்கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். கிரக ரீதியாக இன்றைய நாளில் அந்த தோஷங்கள் சில கஷ்டங்களா நிவர்த்தி ஆவதற்கு சூரிய பகவான் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்துல உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானுடைய அருள் இருந்தால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குங்க. குறிப்பாக முன்னோர்களுடைய ஆசைகளுக்கும் பித்ருக்களுடைய ஒரு அனுகிரகம் பெற வேண்டி பிரார்த்தனைகள் செய்யலாம். அதே போல ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிக்கிறதுனால எதிரிகளை எளிதாக நீங்கள் வெல்ல முடியும். அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சஞ்சலமான சிந்தனைகள்லாம் விடுபடுங்க. இந்த நாள் குழப்பவாதியாக இருப்பீங்க. எந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிற புரிதல் இருக்காது. இதற்கெல்லாம் கிரகங்களினுடைய சஞ்சாரமே காரணமாக இருக்கிறது. எழுத்து சம்பந்தமான துறைகள் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்குங்க. பத்திரிகை துறைகள்ல வேலை பார்க்கிறவங்க, ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள், அதே போல எழுத்து சார்ந்த ஒரு கவிஞர்களாக இருப்பவர்கள் அனைவருக்குமே சில மன குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் தினப்படியும் காலை மாலை 2 வேளையும் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரமாவது மனதை அமைதிப்படுத்தி தியானத்தில் ஈடுபடுங்கள். இதை தவிர வேறு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. ஆக மனதை நீங்கள் எந்த அளவிற்கு செம்மையாக வைத்துக் கொள்கிறீர்களோ உங்களுடைய கஷ்டங்கள் கூட படிப்படியாக குறைந்துவிடும். இதில் நம்பிக்கை இருந்து செய்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. சிறு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அவ்வப்போது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தொந்தரவுகள் கூட ஏற்படும். ஆக வேலைகளை செய்வதா தொடர்ந்து அல்லது பாதியிலேயே விட்டு விடுவதா என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஏற்படலாங்க. மன ரீதியாக உங்களுக்கு ஒரு பிடிமானம் என்பது எதிலுமே காணப்படாது. குழப்பம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால வேலைகள்ல தாமதங்கள் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுத்த முடியாது. அதிக தான தர்மங்கள் செய்வது, முடியாதவர்களுக்கு உதவி செய்வது, இப்படி நீங்கள் அன்னதானம், ஆடை தானம், உங்களால் முடிந்த ஒரு உடல் உழைப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதாவது இயலாதவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதங்கள்ல பயன்படக்கூடிய வகையில் செயல்பட்டீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கான சில கஷ்டங்கள், பாரங்கள்லாம் குறையுங்க. மனதில் தைரியம் அதிகரிப்பதற்கு சூரிய வழிபாடு மிகவும் நல்லது. உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாங்க. எப்பொழுதும் போல சகஜமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள் இந்த நாள்ல உங்களுடைய முகம் பார்த்தும் பேசாதபடிக்கு இருப்பார்கள். உடன் பிறந்தவங்களோட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும். சொத்து பிரச்சனையோ அல்லது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாங்க. தந்தையுடனான பிரச்சனைகள் நீங்குவதற்கு சூரிய வழிபாடுதான் மிக சிறந்தது. சூரிய பகவான் என்பவர் தந்தைக்குண்டான அதிபதி. ஆக மனோகாரகன் என்பவர் சந்திர பகவான் தாய்க்குண்டான அதிபதி. ஆக இந்த நாளில் சூரியனையும் சந்திரனையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். முக்கியமாக தியானம் செய்யக்கூடிய நேரங்கள்ல மன அமைதியாக அமர்ந்து ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை மட்டும் நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மனதார ஆத்மார்த்தமாக சிவ மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. எண்ணிக்கையும் தேவையில்லை. ஒரு 15 நிமிடம் நீங்கள் மௌனமாக அமர்ந்து செய்யுங்கள். கிரகங்களில் இருக்கக்கூடிய சில கோளாறுகள் தானாக விலகிவிடும். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு எந்த விதமான கிரக கோளாறுகளும் தீங்குகளும் நேரிடாது. ஆக எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் சிவபெருமான். அவருடைய மந்திரத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவசூரியனை மனதார நினைத்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று தொடர்ந்து நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் சில மாற்றங்களை உணர்வீர்கள். கிரகங்களினுடைய
போக்கு உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது. ஆக எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டாலும் சில நேரங்கள்ல சங்கடங்கள் இருக்கும். ஆகவே நீங்கள் இறைவனுடைய வழியில் செல்லுங்கள், ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரையும் சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுங்க, நல்லது நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களை அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். இறை பிரார்த்தனை உங்களை காக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படணுங்க. உங்களுக்கு பல நிலைகள்ல சில ஐடியாக்கள் இருந்தாலும் கூட மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மறைந்திருக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத சிறு துளி நேரமாவது ஒதுக்கி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. மனதில் பட்டதை பெரும்பாலும் செய்தாலும் பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் மதித்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கான வேலைகள்ல இன்னும் மென்மையான பலன்களை நீங்க பெற முடியும். வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்குங்க. முடிக்காத வேலைகள் என்பதே இருக்க முடியாது. இன்றைய நாள் சாதுரியமாக பேசி வேலைகளை முடித்து விடுவீர்கள். வாக்குவன்மை நன்றாக இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல புதுவிதமான சூழ்நிலைகளாக ஏற்படும். இருந்தாலும் அனைத்தையுமே நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். ஆற்றல் உங்களுக்குள் அதிகமாகவே இருக்கிறது. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பிடித்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுறதும், வெளியிடங்களுக்கு பயணப்படுறது, ஓய்வு நேரம் அதாவது விடுமுறையாக இருக்கக்கூடிய இந்த நாளை சுதந்திரமாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுவீங்க. வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை, இது போன்ற விஷயங்கள், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மேற்கொள்வது, உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயங்கள்லுமே முழு ஈடுபாடு காட்டுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்ல எதிர்பார்த்த அளவுக்கு நன்றாகவே நடக்குங்க. வியாபாரத்துல நிலுவையில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன காரியங்களை கூட செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த நாள் இனிமையான நாளாகத்தான் இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு சமூக பொறுப்புகள் என்பது கூடுதலாக இருக்குங்க. வீட்டையுமே ரொம்ப அழகா பராமரிக்கிறதும், புது வீடு கட்டுறதுக்குண்டான ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்குவீங்க. அடித்தளம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் அடுத்தடுத்த நிலைகளில் ஏற்றம் உண்டாகும். வருமானம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகவே காட்டுவீங்க. நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கையில நல்ல நிலைக்கு உயரணும், உறவுகளுக்கு மத்தியில நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். சொந்த வீடு கட்டி இருப்பவர்களுக்கு அதனால் நல்ல ஆதாயம் உண்டாக்குங்க. புதிதாக இப்பொழுதுதான் இடம், வீடு, மனை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த விஷயமும் உங்களுக்கு சிறப்பாகவே கைகூடி வருங்க. ஆக இந்த நாள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. விவேகமாகவும் இருக்க வேண்டிய நாள். அவசரப்படாதீர்கள். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் வரலாம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பல நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வது நல்லது. பிறருடைய ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்கலாங்க. நெருக்கமானவர்களிடம் நல்ல கருத்துக்களை பெறுவீர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இந்த நாளுக்குண்டான ஒரு வாழ்வினை நீங்கள் பெறப்போகிறீர்கள். எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாக்கும். தெய்வ வழிபாடு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. ராகு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற்றால் நிச்சயமாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில முடக்கங்கள்லாம் நீங்குங்க. உடல் ரீதியாக பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் சீக்கிரமாக நலம் பெற வேண்டி ராகு பகவானை வேண்டலாம். ராகு பகவானுடைய அதி தேவதை ஸ்ரீ துர்க்கை அம்மன். ஆக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அந்த ராகு காலமானது மிக மிக விசேஷம். அதிக பலம் வாய்ந்த நேரம். ஆகவே திருநாகேஸ்வரம் தலங்களுக்கு செல்லலாம். திருப்பாம்புரம் தலங்களுக்கு சென்று நாகதேவர்களுக்கு அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்து கொள்ளலாம். ஆக ராகு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யலாங்க. ராகுவினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டி துர்க்கை அம்மனை வணங்கினாலே போதும். துர்கா அஷ்டகம், அதே போல துர்க்கை அம்மனுடைய பாடல்கள் படிப்பது, பாராயணம் செய்வது, வீட்டில் ஒலிக்க விடுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகிஷாசுர மர்தினி பாடல்களை அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருங்கள். மன ஆறுதல் கிடைக்குங்க. சமூகம் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில பெரும்பான்மையான ஒரு வரவேற்பு ஏற்படலாங்க. இந்த தினத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பார்த்து செய்யறது, பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல எச்சரிக்கையாக இருக்கிறது. யாரையும் நம்பி அதிகமான பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி காதலர்களுக்கு மன அமைப்பு சீராகவே இருக்கிறது. காதலர்களுக்குண்டான அமைப்பு படி அன்பை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். ஆதரவாகவும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளக்கூடிய நிலையும், எதிர்காலம் சம்பந்தமான சில முயற்சிகள், ஈடுபாடுகளில் காட்டுவீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 5 கிரகங்கள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதன் உரையில அரசு சம்பந்தமான காரியங்கள் ஈடுபடலாங்க. சுக்கிர உரையில சொத்து தொடர்பாகவும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுங்க. நன்மைகள் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களை மதிப்பளித்து செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் மூலமாக ஒத்துழைப்பான சூழல்கள் ஏற்படுங்க.
உதவி இல்லையே என்கிற வருத்தம் வேண்டாம், கவலை தேவையில்லை. எந்த விதமான பதட்டத்தோடு காணப்படாதீர்கள். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில இறைவன் ரூபமாக யாராவது ஒரு நபர் உங்களுடன் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல குணத்திற்கு எல்லாமே நன்மையாகவே பெரும்பாலும் கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இந்த நாள் தொடக்கம் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறக்கூடும். எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைவேறுங்க. தோற்ற பொலிவுல மாற்றங்கள் ஏற்படும். அரசு சம்பந்தமான வேலைகள்ல இருந்து வந்த கால தாமதங்கள்லாம் குறையுங்க. வேலைகள் மிக சிறப்பாக நடக்கும். உங்களுடைய நடவடிக்கையை மிடுக்காக காணப்படுங்க. தைரியமாக இருப்பீங்க. எல்லா விதமான நல்ல செயல்களையும் செய்து முடிப்பீங்க. ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, அரசு சம்பந்தமான துறைகள்ல பணிபுரிபவர்களுக்கு உயர்ந்த பதவி அந்தஸ்து கிடைக்கும். கௌரவ பதவிகளில் வெற்றி நடை போடுவீர்கள். வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்குங்க. பலரையுமே நிர்வகிக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்பீர்கள். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் சூரிய நாராயணர் மற்றும் சிவசூரியனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் விலகிடுங்க. ஆக சூரிய பகவான் வழிபாடு உன்னதமான வழிபாடு. தந்தை வழியில் உங்களுக்கு நல்லதொரு லாபம், அனுகிரகம், அனுகூலம் கிடைக்க வேண்டுமானால் ஆத்ம காரகனான சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். காதலர்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். எடுத்த காரியங்களில் வெற்றியும் பெறுவீர்கள். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு, ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்குங்க. வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு. பிறருடைய மனதை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். சிரமத்துக்குள்ளாக்க மாட்டீர்கள். கனிவான குணமும் தர்ம குணமும் நல்ல சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். தர்மத்தினுடைய தலைவனாக நீங்கள் காணப்படுவீர்கள். இயலாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மன அமைப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாள். இந்த நாள் மாணவர்களுக்கு நல்ல நிலையில் உயர்வீர்கள். வெளிநாடுகள் தொடர்பான விஷயங்கள், அதை சார்ந்த பண வசதிகள்லாம் உயருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராகவே இருக்கும். புதிதாக கடன் வாங்குவதை மட்டும் இந்த நாள் தவிர்த்து விடுங்கள். கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். ஆக தெரிந்தவர்களிடமோ தெரியாதவர்களிடமோ ₹1 கூட கடன் பெறாதீர்கள். இந்த நாள் தவிர்ப்பது மிக நல்லது. ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர ஓரையும், கல்வி தொடர்பாக சுக்கிர ஓரையும் மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் நிறைவேறுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்துதான் செயல்படணுங்க. அவசரப்பட்டு வாக்குறுதிகளை கொடுத்துறாதீங்க. பணத்தினுடைய அமைப்புக்கு ஏத்த மாதிரியாக அனுசரித்து செல்வது நல்லது. நடக்காத விஷயங்களை நடத்தி காட்ட முடியும் என்கிற பிடிவாத போக்கை தவிர்க்க வேண்டிய நாள். தற்பெருமை எண்ணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் உங்களுக்கான பலத்தை வெளிப்படுத்தாதீர்கள். அதிலும் சாதாரணமாக உங்களுக்கு கீழ் செயல்படக்கூடிய நபர்களிடம், உங்களுக்கு பணியாட்களாக வேலையாட்களாக இருப்பவர்களிடம் உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தாதீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தற்பெருமையான குணத்தினால் சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் கூட இருக்கலாங்க. ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பேசுதல் அவசியம். பேச்சுவார்த்தைகள்ல பக்குவம் என்பது மிக தேவை. அக்கம் பக்கம் இருப்பவங்க கிட்ட தேவையில்லாமல் விவாதங்களை செய்யாதீங்க. சகித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை சகித்துக் கொள்ளுங்கள். அனுசரணையாக போகக்கூடிய விஷயங்கள்ல அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் நேரம், காலத்தை, சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளாமல் வேலைகளில் ஈடுபடாதீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வீணான ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடலாம். ஆக அமைதியாக இருப்பது நல்லது. பிறருடைய செயல்களில் தலையிடாதீர்கள். யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாதீர்கள். கருத்துக்களை கூறுவதற்கு ஏற்ற நாள் அல்ல. காதலர்களுக்கும் உங்களுடைய எதிர்கால துணையினுடனான செயல்பாடுகளில் உங்களுக்கு மனக்கசப்புகள், வேற்றுமையான விஷயங்கள் ஏற்படலாங்க. கருத்து ஒற்றுமை என்பது இருக்காது. சில நேரங்கள்ல வாக்குவாதங்கள், தேவையற்ற வீண் பிரச்சனைகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக சந்திக்காமல் உங்களுடைய எதிர்கால துணைக்கு இருப்பது நல்லது. கவிஞர்கள், கவிதை எழுதுபவர்கள், இசை அமைப்பாளர்கள், அதே போல இசை தொடர்பான பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதியதொரு கொள்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் பிடிவாதங்கள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தாதுங்க. கணவன் மனைவி இருவருக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல சில மாற்றங்கள் உண்டாக்குங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். மனதில் சலனம் நிறைந்த நாளாகத்தான் இருக்குங்க. எந்த விதமான ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாது. பிறரை கேட்டு செய்யக்கூடிய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குங்க. சரியான நபர்களுடைய ஆலோசனைக்காகவும் காத்திருப்பீர்கள்.
வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது பயண நேரத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிக நேரம் வெகு தூரங்கள் செல்வதை தவிர்த்து விடுங்கள். சில நேரங்களில் மனக்குழப்பத்தின் காரணமாக வெகு தூரத்திற்கு சென்றுவிடக்கூடிய நிலையும் இருக்கிறது. பெற்ற தாய் தந்தையை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வது, அன்பு கூர்ந்து பேசுவது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, மருத்துவம் தொடர்பான விஷயங்களை ஈடுபாடு காட்டுவது, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே உங்களுக்கான பிரச்சனைகள் ஓரளவிற்கு நிவர்த்தியாகிவிடும். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் கனிவாகவும் பணிவாக நடக்க வேண்டிய நாள். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சூரிய வழிபாடுக்கு உகந்த நாள். சூரிய அஷ்டகம் படிப்பதாலும் பாராயணம் செய்வதாலும் ஆன்ம பலம் அதிகரிக்குங்க. மனோபலம் கூடுதலாக இருப்பதற்கு சேர்ந்து சந்திர பகவானையும் வழிபாடு செய்யலாங்க. சூரிய பகவான் சந்திர பகவான் இருவருமே இரு கண்களாக நினைத்து போற்ற வேண்டிய நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணுங்க. இந்த நாள் உங்களுடைய ராசி படியும் நட்சத்திர அமைப்பு படி ஹோரைகளை பார்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக ஓரளவுக்காவது பலன்களை பெற முடியுங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை கவனமாக இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, பொழுது உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல மறைமுகமாக திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. மற்றவர்களுக்கு மத்தியில உயர்வாக வாழணுன்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மதிப்பு, மரியாதை எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் தான் நீங்கள் வேலையை செய்வீர்களே தவிர உங்களுக்கு ஆதரவற்ற நிலையிலேயோ அல்லது உங்களை பற்றி புறம்பாக பேசக்கூடியவர்கள் மத்தியிலேயோ இருக்க மாட்டீர்கள். அந்த இடத்தில் இருந்து விலகி இருப்பதற்கு தான் நீங்கள் ஆசைப்படுவீர்களே தவிர தனுசு ராசி அன்பர்களை உயர் பண்பு கொண்டவர்கள் நீங்கள். உயர்ந்த லட்சியத்தோடு உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பீர்கள். மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. வாழ்க்கையினுடைய தரத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். இந்த நாள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிடுங்க. வரவை காட்டிலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. கூட்டாளிகளோட சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்களாம். மற்றவர்களோடு பணி செய்யக்கூடிய நேரத்தை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வது நல்லது. சரியாக திட்டமிட்டு செய்தல் அவசியங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பாராத சில உதவிகள்னால மேன்மைகள் ஏற்படுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொண்டால் நல்லது. அனுகூலம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். காதலர்களுக்கு மன மகிழ்ச்சியும் எல்லா விதமான செயல்களிலும் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி வியாபாரத்தை மிக சிறப்பாக கவனித்துக் கொள்வீர்கள். பிற நபர்களுடைய ஆதரவும் இருக்குங்க. குடும்பத்தில் பெரியவர்களுடைய நல்ல கருத்துக்கள், நல்ல ஆலோசனைகள், சிறந்த ஒரு வழிகாட்டுதல் போல உங்களுக்கு தோன்றலாம். இறை வழிபாடு செய்யுங்க. பெரும்பாலும் உங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குவதற்கு நல்ல கஷேத்திரங்களுக்கும் புனித தலங்களுக்கு சென்று வருவது, ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வது, ஆன்மீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டாலும் மன ஆறுதல் உண்டாக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள்ல மிக சிறப்பாக செயல்படுறதுக்குண்டான கால சூழ்நிலைகள் உங்களுக்கு கனிந்து வரும் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். புதிய முயற்சிகள்ல நீங்கள் நினைத்த அளவிற்கு வெற்றி என்பது இருக்காது. சில நேரங்கள்ல பின்னடைவுகள் ஏற்படலாம். கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதை தவிர்த்து விடுங்கள். தெய்வ நம்பிக்கையோடு காரியங்களில் ஈடுபடுங்க. அமைதியாக சில நேரங்கள்ல தியானம் செய்வது பல நிலைகள்ல உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். ஆக ஓம் நம சிவாய எனும் உயரிய மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும்பாலான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம். சாஸ்திரங்கள் மட்டுமல்லாது வேத புராணங்களில் சொல்லி இருக்கக்கூடிய உண்மை. நம சிவாய மட்டுமில்லாமல் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். நிச்சயமாக நல்ல பலனை பெரும்பாலும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சில நேரங்கள்ல மன அழுத்தத்தை உண்டு பண்ணலாம். சில நேரங்கள்ல பிரச்சனைகள் விஸ்வரூபமாக இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தோடு இருந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் கூடுதலான கவனம் செலுத்துவது நல்லது. நன்மை அதிகமாக வேண்டுமானால் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசி நெருப்பு ராசியாக தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவானை கண்டிப்பாக வழிபடுங்கள். ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது, சிவசூரியனை நினைத்து தியானம் செய்வது நல்லது. முடிந்தால் பசுவிற்கு கோதுமையில் வெல்லம் கலந்து சப்பாத்தி போல் செய்து அவற்றை தானமாக கொடுக்கலாம் பசுக்களுக்கு. இதனால் சூரிய பகவானால் உங்களுக்கு சில தோஷங்கள் இருந்தாலும் நீங்கிவிடும். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில பணம் சார்பான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில மாணவர்கள் படிக்க துவங்கலாங்க, நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு ஏற்றது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களே திறமைகள் வெளிப்படுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்
பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, பொழுது பலதரப்பட்ட சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் உண்டாக்குங்க. சில சரியான முடிவுகள் எடுப்பதற்கு கூட தடுமாற்றங்கள் ஏற்படலாம். கடந்து வந்த பாதைகளை பற்றி அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். சில பிரச்சனைகள் உங்களுடைய மனதை உறுத்தி கொண்டே இருக்குங்க. சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இன்றைய நாளில் எடுக்காதீர்கள். உத்தியோகம் தொடர்பான வேலைகள்ல பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பொறுமையாகவும் நிதானமாக இருக்க வேண்டும். முதலீடு தொடர்பான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். புது நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளியே செல்கிறீர்கள் என்றால் எந்த காரியத்திற்காக செல்கிறீர்களோ அந்த வேலைகளை மட்டுமே கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. யாரிடத்திலும் எதை பற்றியும் பெருமையாக பேசிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய நிலையை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும். தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகள்ல அலைச்சல்கள் ஏற்படுங்க. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல போட்டிகள் அதிகரிக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களே, படிப்பு சம்பந்தமான நிலைகளில் உங்களுக்கு சில மாற்றங்கள் நிகழலாம். எடுத்த முடிவுகள்ல கூட பின்வாங்கக்கூடிய நிலை இருக்கிறது. சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் உங்களை அறியாமலேயே உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக பொறுமையும் நிதானத்தோடு செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்தால் ஆன்மகாரகனான சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. உங்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எல்லா விதமான நல்ல பலன்களையும் நீங்கள் பெறுவதற்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. வியாபாரமாகட்டும், தொழில் ரீதியாகவும் சரி, அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். புது முயற்சிகளில் எந்த விதமான பலனும் இருக்காது. மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியாக இருப்பதற்கு தியான முறைகளில் ஈடுபடுறது நல்லது. சிவ மந்திரத்தை அதிகமாக உச்சரித்துக் கொண்டே இருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் சிவபெருமானுக்குண்டான நாளாக சிவசூரியனாக நினைத்து மந்திரங்களை ஜபித்து பாராயணம் செய்தால் நல்ல பலன் உருவாக்குங்க. முடிந்த வரையில் பிறருக்கு தான தர்மங்கள், அதிக வகையிலான பொருட்களை அன்னதானம் செய்வது, இப்படி செய்வதால் உங்களுடைய சில பிரச்சனைகள் தானாகவே விலகிடுங்க. ராசிக்கான அமைப்புப்படி காதலர்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கும். இருவருக்கும் உண்டான பேச்சுவார்த்தைகள்ல ஒரு தொலைதூர நிலையை உண்டு பண்ணிவிடும். சந்திக்காமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனிப்பது நல்லது. உத்தியோகம் தொடர்பாக தேடல்களில் இருப்பவர்களுக்கு பின்னடைவுகள் இருக்குங்க. எடுத்த வேலைகள்ல முயற்சிகள் இருக்குமே தவிர அதனால் எந்த விதமான பலன்களும் இருக்காது. தேடல் தொடர்பான விஷயங்கள்ல அலைச்சல்கள் கூடுதலாகத்தான் இருக்குங்க. வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கிறதும், காவலர்களிடத்துல அபராதம் செலுத்தாமல் தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் முன்கூட்டியே சில திட்டங்களை செய்வது நல்லது. கையில் எப்பொழுதும் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். அரசு சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை பின்பற்றுவது, சாலையோர விதிமுறைகளை பின்பற்றுங்கள். நாட்டினுடைய நலனுக்காகவும் உங்களுடைய நலனுக்காக கருதி தலைக்கவசம், முகக்கவசம் அணிவது சிறப்பு. இந்த நாள் ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. குறிப்பாக சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு நல்லது. பணம் சார்பாகவும் கல்வி தொடர்பாக புதன் ஓரை மிக மிக ஏற்றது. தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்பாக முக்கிய செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு புதன் ஓரை மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை குழப்பம் உண்டாக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை போட்டிகள் அதிகரிக்கும். இறை வழிபாடு ஒன்றுதான் சிறந்த வழி. தான தர்மங்கள் செய்து பலன் பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்குங்க. புதிய வேலை தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் மிக சிறப்பாக நடக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு நாள். எண்ணிய காரியங்கள் சாதகமாகவே நடக்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. மன ரீதியாக இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்குங்க. வர்த்தகம் சார்ந்த வேலைகள்ல விவேகமாக இருக்கிறது அவசியம். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் வரும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரங்கள்ல சங்கடங்களை உண்டாக்கிவிடும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்லதொரு நெருக்கமும் புரிதலும் இருக்குங்க. முன்னேற்றம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாகவே இருக்குங்க. இன்றைய நாள்ல புதிய முயற்சிகள்ல இறங்கலாம். நம்பிக்கை உணர்வு அதிகமாக இருக்கும். சாதித்துவிட முடியும் என்கிற தன்னம்பிக்கை உணர்வுடன் செயல்படுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் வேலைகளை குறிச்ச நேரத்துல கரெக்டா முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சக பணியாளர்களுடைய ஆதரவு ஏற்படுங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை கூடுதலாக பெறுவீர்கள். உங்கள் துணையோட மகிழ்ச்சிகரமான தருணங்களை கழிப்பீங்க. இதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் மிக சிறப்பாகவும் காணப்படுவார்கள். குடும்ப ரீதியாக சில விஷயங்களை பேசி தீர்ப்பீர்கள். சுப காரியத்திற்குண்டான விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்குங்க. வங்கி கடன் முகாந்திரமாக பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி அமோகமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய சுப நிலைகளில் திளைப்பீர்கள். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் நிறைந்த நாள். அதிர்ஷ்டகரமான
வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது. எண்ணிய காரியங்களை அந்தந்த நேரத்திற்கு முன்னதாகவே செய்து முடிப்பதால் ஆதாயம் ஏற்படுங்க. பணப்புழக்கம் போதிய அளவை விட இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கணிசமாக உங்களுடைய வங்கி கணக்கினுடைய எண்ணிக்கையானது உயர்ந்து கொண்டே இருக்குங்க. பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் படு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். சிக்கனத்தையும் கையாளுவீர்கள். அதே நேரத்தில் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகத்தோட செயல்படுறதுனால முழுமையான ஒரு ஆரோக்கியமும் உங்களிடம் காணப்படுங்க. இதனால மனநிலையிலும் சரி, குடும்ப நிலை எல்லாமே சிறப்பாக இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாள் என்றே சொல்லலாங்க. நீங்கள் முனைப்புடன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைக்குடி வரப்போகிறது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சிகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைகளில் முன்னேற்றகரமான பாதையை அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கான பணிகளை சரியாக திட்டமிட்டு செய்வதால் படிப்பின் மீதான ஒரு ஆர்வம், ஈடுபாடு எல்லாமே அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் பெற்றோர்களுடைய கனிவான ஒரு பேச்சு, ஊக்கம் எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணும். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை ஏற்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களை ஆரோக்கியம் மேம்படுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோட செயல்படுறது நல்லது. இந்த நாள் சூரிய வழிபாடு செய்யுங்க. தைரியம் அதிகரிக்கும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தந்தைக்குண்டான ஆதரவையும் நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி என்பர்களே, வியாபார வேலைகள்ல ஒத்துழைப்பு என்பது கூடுதலாகவே இருக்குங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய நல்ல மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கும். நல்ல பெயரை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கடின உழைப்பின் மூலம் வெற்றிக்கு வழி கிடைக்குங்க. இந்த நாள் நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருக்கலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுங்க. உங்களுடைய ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. காதலர்களுக்கும் இவை பொருத்தமாக இருக்குங்க. மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறக்கூடிய நிலை உண்டு. விடாப்பிடியாக செயல்பட்டு தடைப்பட்டு வந்த வேலைகளை செய்து முடிச்சிருவீங்க. உத்தியோக வேலைகள்ல சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாம கலை சம்பந்தமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று பயணப்படுவீர்கள். உத்தியோக ரீதியாக ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பும், வருமான உயர்வு என்பது அதிகரிக்குங்க. சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். ஆக இந்த நாள் அன்பு நிறைந்ததாகவே காணப்படுங்க. உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாகவே இருக்கிறது. உங்களுடைய உழைப்பின் மூலமாக வெற்றிக்குண்டான வழிகள்லாம் கிடைக்கும். மீனராசி என்பர்களே, இணையம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீர்கள். அது மட்டும் இல்லாம கணினி தொடர்பான செயல்பாடுகள், கைபேசி சேவை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. முக்கியமாக எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டத்திலையும் சரி, நீங்கள் மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்தவராக திகழ்வீர்கள். மின்னணு சாதனங்கள் வாங்கணுன்ற ஆர்வங்கள் கூடுதலாக இருக்குங்க. தேவைக்கு அதிகமாக கூட பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற மன அமைப்பு கொண்டவர்களாகவும், சேமிப்பு மீதான ஒரு ஆர்வம் உங்களுக்கு அலாதியானது, பிரியமானது. சுதந்திரமாக செயல்படுவீர்கள். வீட்டுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நிதி நிலைமைகள் பாதுகாப்பாக தான் இருக்குங்க. வங்கி இருப்பு கணிசமாக உயருங்க. பணத்தை பயனுள்ள வகையிலும் செலவு செய்வீங்க. செலவுகள் செய்தாலும் சேமிக்கக்கூடிய விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவே காணப்படுவீங்க. குடும்ப நலன் கருதி பிள்ளைகளுக்குண்டான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு முதலீடு செய்யறதும், அவர்களுடைய படிப்புக்கு தேவையான மற்ற அவசியமான அத்தியாவசியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இன்றைய நாள் மிகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. மீனராசி அன்பர்களை, மனநிலையில் சந்தோஷம் இருக்கும். எல்லா விதமான சௌக்கியத்தையும் பெறப்போகிறீர்கள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகமாக இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விடுமுறை நாட்களை சுற்றுலா தலங்களிலோ அல்லது மற்ற இடங்களுக்கோ செல்வது, கேளிக்கை, விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்குங்க. புதுமையான ஒரு சிந்தனைகள் கூடுதலாக பிறக்குங்க. வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற லட்சியத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன். இந்த ஹோரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது, விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு ஏற்றது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி தொடர்பாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை உத்தமம். பொதுவாக எல்லா விதமான செயல்களையுமே நீங்கள் குரு ஓரையில் செய்தால் சுப பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் வெற்றி உண்டாக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கு
அவரவர்களுடைய ராசியின் கோல்சாரத்தினுடைய அமைப்பு படியும் ராசி கட்டத்தின் படியும் சிறப்பான பலன்கள் பெற்று மகிழ்ச்சியாக சூரிய பகவானுடைய அனுகிரகத்தோடு சகலவிதமான நன்மைகளும் ஆரோக்கியமும் சுபிக்ஷமாக நிறையட்டும் என எண்ணி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.